படத்தோட கதைய பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். 60ஸ் அண்ட் 90ஸ்ல நடக்கிற மாரி ஒரு கதைய காட்டியிருக்காங்க. ஹீரோ சத்யதேவ் வந்து ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவரு. அவருக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்காரு. அண்ட் அவருக்கு லிவர் கேன்சரும் இருக்கு. ஆனா சாகாம பைத்தியம் மாரி சுத்திட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்குது. என்ன அப்டின்னா, அவருக்கு 2 பையன். அந்த 2வது பையன் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறான். ஆனா அந்த 2வது பையன் அவருக்கே பொறக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப சந்தேகத்தோடயே இருக்காரு. படத்தோட ஹீரோயினான தீபாவும் பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறாங்க. வெளியவே வர்றதில்ல. அண்ட் இவரு பண்ற சேட்டை எல்லாமே தாங்கிக்கிறதுக்கோ சமாளிக்கிறதுக்கோ ஆன ஒரே ஆள் வந்து விகாஸ் தான். அவரு தான் சின்ன வயசுல இருந்தே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப இவருக்கான சந்தேகம் தீர்ந்துதா இல்லையா, 2வது பையன் அவருக்கு தான் பிறந்தாரா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது சத்யதேவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். வேற லெவல்ல கலக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த காமிக் சென்ஸா இருக்கட்டும், கண்ணை உருட்டுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி இந்த படம் ஃபுல்லா இருக்காரு. சப்போர்ட்டிங்கா நடிச்ச தீபா அண்ட் விகாஸ் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. குறிப்பா விகாஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது, படத்துல நிறைய இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவரோட காதுல போயிட்டு 2 விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் வந்து காட்டுவாங்க. அது பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்தது. அண்ட் ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 60ஸ் அண்ட் 90ஸ்ல நடக்கிற காலகட்டம் அப்படிங்கறதுனால அதுக்கான செட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க அந்த காஸ்டியூம் டிசைனரும் சேர்ந்து. அந்த படத்தோட பிஜிஎம்மும் அதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் செட் பார்க்கலாம்னா இருக்கும்போது நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல என்னதான் நிறைய காமிக் சென்ஸ் இருந்தாலும் நிறைய இடங்கள் ரொம்ப போர் அடிக்குது. குறிப்பா அந்த லவ் போர்ஷன் எல்லாமே. அண்ட் ஸ்டோரி லைனும் ஒரே இடத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு சுவாரஸ்யமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சத்யதேவ் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்குது. அண்ட் இந்த கமர்ஷியல் மூவி மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. மற்றபடி வித்தியாசமான படங்கள் அண்ட் வித்தியாசமான ஸ்டோரி லைன்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க கட்டாயம் ஒரு வாட்டி பார்க்கலாம். அண்ட் மறுபடியும் சொல்றேன், இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்.